இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாஸ்ரேத்து ஃபேன்சி சிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபேன்சி சிட்டி போகிற இடம் அங்கே தாங்க இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம இடம் லொக்கேஷன் ஆகிருக்கு. கரெக்டாக அந்த ரயில்வே கேட்டு கிராசிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இருக்குது. துல்லியமாக உங்களுக்கு ஒரு 50 மீட்டர் தூரத்தில் இருக்குங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஒரு இடம் வந்திருக்கு. இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம போய் பார்க்கலாம். இடத்தோட ஓனர் வந்து வெளியே போயிட்டாங்க. என்னால் நீங்கள் வீடியோ எடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இடத்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் சவர் போட்டிருக்குங்க. இந்த காம்பவுண்ட் சவர் போட்டு உள்ளே வந்து ஒரு சீட்டு போட்ட வீடு இருக்குது. இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மரம் இருக்குது, அதுக்கப்புறம் முருங்கை மரம் இருக்குது, ரெண்டும் இருக்குங்க. மொத்தம் எத்தனை செண்டுன்னு பார்த்தீங்கன்னா 9.25 செண்டு. இங்கே செண்டு வந்து என்ன ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, செண்டுன்னு சொல்கிறத விட இது மொத்த பட்ஜெட் வந்து 25 லட்ச ரூபா. அதாவது 10 செண்டு இருக்குது. ஒரு செண்டுக்கு வந்து 2.5 லட்ச ரூபா கணக்கு, அந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க. ஃபுல்லாக காம்பவுண்ட் சவர், இபி பில்லு, கரண்ட்டு, வீட்டு வரி எல்லாமே பக்காவாக இருக்குங்க. ஸோ இந்த இடத்த ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஃபேன்சி சிட்டின்னு சொல்லி ஒரு நாசிரியத்தில் ஒரு ஃபேன்சி சிட்டி, கொஞ்சம் பிரபலமான இடம், லே அவுட் போட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்துல ஒரு செண்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இங்கே வந்து 10 செண்டு இடம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு காம்பவுண்டு, தண்ணி வரி, வீட்டு வரி எல்லாமே போட்டு பக்காவாக இருக்குது. ஒரு காம்பவுண்டு, ஒரு 10 சென்ட் இடத்துக்கு காம்பவுண்டு போடனாலுமே நமக்கு ஒரு 2 லட்ச ரூபா குறையாமல் செலவாகும். உங்களுக்கு இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து செண்டு வந்து 2.5 லட்ச ரூபா இந்த ரேஞ்சில் தான் வருது. 10 சென்ட் இடம் உங்களுக்கு 25 லட்ச ரூபாங்க. இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன். நாங்கள் இதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில் வேணால் பேசிக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு எம்டி லேண்ட் இருந்துச்சுன்னா வீடு கட்டி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இடத்துக்கு வந்து லோன் போட்டு கொடுக்குறதாலும் சரி, அந்த சர்வீஸும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் இடத்த பற்றி, இல்லை பத்திரத்தை பற்றி, ஒரு இடத்துல வில்லங்க இருக்கான்னு பற்றி அதை செக் பண்ணுறது, எந்த விஷயமா இருந்தாலும் சரி எனக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான தெளிவான விளக்கத்தை நான் சொல்கிறேங்க. ஸோ என்னோடய நம்பர் சேவ் பண்ணி வச்சுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.